ஆட்டுக்கால் பாயாவை கூட என் ஹஸ்பண்ட் இவ்வளோ தடவை கேட்டதில்லைங்க. ஆனால் இந்த குக்கு வித் கோமாளியை பார்த்துட்டு உருளைக்கிழங்கு பாயா ஒரு நாள் செஞ்சு தரியான்னு கேட்டாங்க. சரி ஓகே, உருளைக்கிழங்கு பாயா தானே டக்குன்னு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சுட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு பே லீஃபும் கொஞ்சம் சோம்பும் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்குற கேப்பில் கொத்தமல்லி, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 4 பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, அது கூடவே கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து அரைச்சிக்கணும். நான் வந்து 2 பச்சை மிளகா காமிச்சேன், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் அரைச்சிட்டோம்னாவே பாதி வேலை முடிஞ்சுதுங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே சேர்த்துக்கிட்டேன். இதுவே ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பாயா வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு அதை கட் பண்ணி எடுத்துருந்தேன். அந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியையும் ஊற்றிடுங்க. அது கூடவே தேவையான உப்பை சேர்த்து மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு அமர்த்தினா போதும். சூப்பரான பாயா ரெடி. உருளைக்கிழங்கு பாயாங்க. ஆட்டுக்கால் பாயா பண்ணால் கூட என் ஹஸ்பண்ட் வெறும் பாயா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆட்டுக்காலை சாப்பிட மாட்டாங்க. நான் தான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும். பட் இந்த உருளைக்கிழங்கு பாயாவை அவ்வளோ ரசித்து சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. சில குழம்புலாம் நம்மளோட ஃபேவரெட்டுன்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம வீட்டில் செய்வோம் பார்த்தீங்களா? அது மாதிரி இனிமேல் நாங்கள் அடிக்கடி செய்ய போகிற ஒரு குழம்புல இதுவும் ஒன்று தான். கீதிகா, சுதீக்ஷாவுக்குமே இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கங்க.